இந்த பட்ஜெட் என்றது இந்திய தேசத்திற்கான பட்ஜெட் இல்லை. ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கி நிதிநிலை அறிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கை 2 மாநிலங்களுக்காக போடப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசம், பீகார். எதற்காக 2 மாநிலங்களுக்கு அவ்வளவு பெரிய தொகையை வாரி வழங்கியிருக்கிறார் நரேந்திர மோடியும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்றால், இவருடைய ஆயுட்காலை ஆட்சியின் அதிகாரத்தை, ஆட்சியின் ஆயுளை நீட்டித்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறார். இல்லை என்றால் அவர்கள் தன்னுடைய ஆதரவை திரும்ப பெறுவார்கள். இந்த உறுதிமொழியின் ஏற்பாட்டில் இவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அவரும் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் வாசிக்கின்ற மகுடிக்கு படம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். 10 முறைக்கு மேல் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த நரேந்திர மோடி அவர்கள்